இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் போர்ட்டலில் நியூ ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓசி ரிலேட்டடான ஃபார்ம்ஸ். இது சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டிக்கு இன்கம் டேக்ஸ்க்கு எப்படி ரிட்டர்ன் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபைல் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆர்ஓசி ரிலேட்டடான ரிட்டர்ன்ஸ் இந்த போர்ட்டலில் தான் ஃபைல் பண்ணணும். கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு டைரக்டரை வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணுறது, காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறது, வேரியஸ் ஆக்டிவிட்டி வந்து எம்சிஏ போர்ட்டலில் தான் வந்து அப்டேட் பண்ணோம். இன்கேஸ் ஒரு டைரக்டர் ரிமூவ் பண்ணால் கூட இதில் தான் போய் தான் வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ இந்த போர்ட்டலில் வந்து ஒரு 38 கம்பெனி ஃபார்ம்ஸ் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த போர்ட்டலில் வந்து ஒரு 38 கம்பெனிஸ் ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 13 ஃபார்ம் வந்து ஆனுவல் ஃபைலிங் ஃபார்மு, 6 வந்து ஆடிட், காஸ்ட் ஆடிட் ரிலேட்டடான ஃபார்ம்ஸ். இது எப்போலேருந்து எஃபெக்ட் அப்படின்னா 14th ஜூலை 2025லேருந்து இந்த ஃபார்மை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எல்லா கம்பெனிக்குமே வந்து இது அப்ளிகபிள் தான். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. உங்களுக்கு இது அப்ளிகபிள் அப்படின்னா ஆன் டைமில் வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். எம்சிஏ வந்து 38 கம்பெனி ஃபார்மை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 13 ஃபார்மை வந்து ஆனுவல் ஃபைலிங் ரிலேட்டடான ஃபார்மு, 6 வந்து ஆடிட் ரிலேட்டடான ஃபார்மு. இது எப்போலேருந்துனாக்க ஜூலை 14th இம்ப்ளிமெண்ட்டு. இதை வந்து V3 MCA 21 போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கிரிட்டிக்கல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து V2 போர்ட்டல், அதில் வந்து ஜூன் 8க்கு அப்புறம் வந்து ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து டோட்டலாகவே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜூன் 18க்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த V2 போர்ட்டல் வந்து டோட்டலாக வந்து டிசேபிள் பண்ணுறாங்க. ஜூலை 9லேருந்து 13 வரைக்கும் இந்த நியூ போர்ட்டல் V3 வந்து மெயின்டெனன்ஸ் காரணமாக வந்து டெம்பரரியாக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜூலை 14லேருந்து வந்து இந்த 38 ஃபார்மை வந்து லான்ச் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த V2 போர்ட்டல் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பெண்டிங் டாஸ்க் இருக்குது, பேமெண்ட் பெண்டிங் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது SRN வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ஆன் டைம்குள்ளே வந்து அப்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் வந்து ஒன்லி வந்து டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் பேமெண்ட் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இந்த நியூ போர்ட்டல் வந்து மெயின்டெனன்ஸ் காரணமாக வந்து ஜூலை 9லேருந்து 13 வரைக்கும் வந்து டெம்பரரியாக வந்து ஒர்க் ஆகாது. இந்த ஜூன் 9க்கு முன்னாடி ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டனை ஃபைல் பண்ணிடுங்க. இன்கேஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னாக்க இது வந்து எக்ஸ்டென்ஷனோ இல்லை லேட் ஃபீ வைவரோ எதுவுமே வந்து கிடைக்காது. கரண்ட் V2 போர்ட்டலில் இருக்கக்கூடிய இந்த SRN வந்து இம்மிடியட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, பெண்டிங் டாஸ்க் ஏதாவது இருந்தால். அதே மாதிரி புதுசாக வந்து இந்த நியூ போர்ட்டலுக்கு வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். டிஎஸ்சியும் வந்து ப்ராப்பராக வந்து லிங்க் பண்ணிக்கணும். பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க ஜூலை 8க்கு அப்புறம். இதுக்கப்புறம் ஒன்லி வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் பேமெண்ட் மோடு மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த போர்ட்டல் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் MCA போர்ட்டலில் வந்து ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். இப்போ 38 ஃபார்ம் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இந்த 38 ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த MCA மெயின் பேஜ்லேயே வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 38 ஃபார்ம் நியூ ஃபார்ம் வந்து இதில் வந்து டிஸ்பிளே வரும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் எல்லாமே வந்து இந்த நியூ ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபைல் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லா ஃபார்மும் அப்ளிகபிள் கிடையாது. உங்களுக்கு ரெலவெண்ட் ஃபார்ம் எதுவோ அதை மட்டும் நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டா போதும். இதுதான் இன்றைக்கி MCA போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய அப்டேட். இது மாதிரி டேக்ஸ் ரிலேட்டட் அப்டேட் இம்மிடியட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கங்க. டேக்ஸ் அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சேவை வந்து முற்றிலும் வந்து இலவசம் தான். இந்த MCA போர்ட்டல் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு டேக்ஸ் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.